வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் சேதுபதி சார் வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்க்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இனிமேல் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அவங்ககிட்ட அடுத்தடுத்த ஷோவில் வந்து பேசவே பட மாட்டாது அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ என்ன நடந்தது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. விஜய் சேதுபதி சார் வந்து ஸ்வாப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ தட் ஸ்வாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரயான் வந்து கேர்ள்ஸ் டீமுக்கும் அன்ஷிதா வந்து பாய்ஸ் டீமுக்கும் போயிருந்தாங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அப்படின்றத கேட்டார். ரயான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாத்துலையும் இன்வால்வ் பண்ண வச்சாங்க சார் அப்படின்ற மாதிரி, அதாவது கேர்ள்ஸ் டீம் வந்து இன்வால்வ் பண்ண வச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சௌந்தர்யா ஒரு இன்புட் கொடுப்பாங்க, ரொம்ப நம்பிக்கை வச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லு அப்படின்ற மாதிரி. உடனே இவர் வந்து சார் மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே வந்து நம்பிக்கை வச்சு எல்லாத்துலேயும் டிஸ்கஸ் பண்ணாங்க சார் அப்படின்னு சொல்லவே விஜய் சேதுபதி சாருக்கு வந்து கோவம் வந்துருச்சு. லைக் ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கப்ப அவங்க பதில் சொன்னால் கரெக்டாக இருக்கும்ல, மற்றவங்க வந்து சொல்லி சொல்கிறது எந்த அளவுக்கு கரெக்ட் அப்படின்றது தெரியல. ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாக இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சுற்றிட்டு இருந்தது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். லவ் கண்டென்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிரிஞ்சா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த விஷயம் மேபி ட்ரிகர் ஆயிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ சௌந்தர்யா அப்படி சொன்னதும் வந்து ரியான் நீங்கள் உட்காருங்க, சௌந்தர்யா எந்திரிங்க அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா கேட்கவே சௌந்தர்யா பேச ஆரம்பிக்கிறாங்களோ இல்லையோ உடனே வந்து உட்காருங்க, சௌந்தர்யாவுக்கு நோஸ் கோட் கொடுத்து உட்கார வச்சாங்க. சௌந்தர்யா வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி உட்காந்தாங்க. ஏன்னா இது எல்லாருக்குமே வந்து வார்னிங் அப்படின்ற மாதிரி தான் நம்மளும் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஏன் அப்படின்னா விஜய் சேதுபதி சார் வந்து மரியாதை நிமித்தமாக ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது மற்றவங்க அவங்களுக்கு இன்புட் கொடுத்து பேசுறது எந்த அளவுக்கு நாகரிகமாக இருக்கும் அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் ரயானை கூப்பிட்டு இனிமேல் உங்களுக்கு ஏதாவது கேட்டால் நீங்கள் பதில் சொல்லுங்கள், மற்றவங்க வந்து உங்களுக்காக பேசுகிற மாதிரி வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருக்கும் இதுதான் வந்து வார்னிங். யாராவது திரும்ப யாராக இருந்தாலும் சரி திரும்ப இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த வாரங்களில் உங்ககிட்ட பேச மாட்டோம் அப்படின்றது வந்து தெளிவாக வந்து ஷோலே வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ தட் இது எந்த அளவுக்கு நாகரிகமாக இருக்கும் அப்படின்றது வந்து தெரியல. பட் சௌந்தர்யா பண்ண தப்பா இல்லையான்றதை மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த மாதிரியான லைக் விஜய் சேதுபதி சாரோட லைக் இன்ஸ்டன்ட் முடிவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கமல் சார் பார்க்குறப்ப அவர் வந்து ரொம்ப பொறுமையாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். பட் விஜய் சேதுபதி சார் வந்து கட் அண்ட் ரைட்டாக டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறது வந்து நம்மளுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.